முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க மைத்ரிபால சிறிசேனவினுடைய வீடுகள் இப்போது பறிமுதல் செய்யப்பட்டு அவர்கள் இருந்த மாளிகைகள் பறிமுதல் செய்யப்பட்டு நாட்டின் அபிவிருத்திக்காக இப்போது வழங்கப்படுகின்றது என்ற விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கனுடைய உத்தரவுக்கிணங்கத்தான் இந்த விடயங்கள் இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் பிரகீத் எக்னலிகொட ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகொட கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட வழக்கு தொடர்பாக மிக முக்கியமான சாட்சியமாக இருக்கின்ற முரளி என்று சொல்லப்படுகின்ற சுரேஷ்குமார் வழங்கிய வாக்குமூலத்திலே 3 இராணுவ அதிகாரிகள் சிக்கியிருக்கின்றார்கள். அந்த 3 இராணுவ அதிகாரிகளையும் அவர் அடையாளம் காட்டியிருக்கின்றார். முரளி என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் விடுதலை புலிகள் உறுப்பினர். மேலும் இந்த ஜான்சன் பெர்னாண்டோ சதோசா நிறுவனத்திலே செய்த மிக பெரும் மோசடி, ஊழியர்களை அதுவும் சதோசா நிறுவன ஊழியர்களை தன்னுடைய சொந்த வேலை பார்க்க வைத்தார் என்ற அடிப்படையிலான வழக்கிலே அரசுக்கு 60 மில்லியன்கள் வரையிலே நட்டம் ஏற்படுத்தினார் என்ற அடிப்படையிலே இப்போது ஜான்சன் பெர்னாண்டோனுடைய வழக்கை மீண்டும் விசாரிக்க மேல்முறையீட்டு நீதிமன்றமும் உத்தரவு வழங்கி இருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். இந்த முன்னாள் ஜனாதிபதிகளான கோட்டாபய ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க, மைத்ரிபால சிறிசேன, இன்னும் பல அமைச்சர்கள், குறிப்பாக 7 மிக முக்கியமான பங்களாக்கள் அல்லது மிக முக்கியமான வீடுகள், இதிலே இந்த 7 வீடுகள் என்று சொல்ல போனால் அதிலே இந்த கோட்டாவினுடைய வீடு, ரணிலினுடைய வீடு, மைத்ரியுடைய வீட்டோடு சேர்ந்து இன்னும் பல அமைச்சர்களினுடைய வீடுகள் இப்போது நாட்டின் அபிவிருத்திக்காக அல்லது நாட்டினுடைய திரைசேரிக்கு பணத்தை கொண்டு வருகின்ற வேலைகளுக்காக இப்போது வழங்கப்பட போகின்றதாம். இந்த விடயத்தை இந்த உத்தரவை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பிறப்பித்திருக்கின்றார். இதற்கிணங்க இப்போது வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. மொத்தம் பல வீடுகள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு சொந்தமான பல வீடுகள், மாளிகைகள் எல்லாம் இருக்கின்றது. அத்தோடு ஜனாதிபதி மாளிகைகள் கண்ட இடங்களிலும் இருக்கின்ற ஜனாதிபதி மாளிகைகளை, குறிப்பாக அனுராதபுரத்தில் இருக்கின்ற ஜனாதிபதி மாளிகை, எம்பிலிப்பிட்டிய பகுதியில் இருக்கின்ற ஜனாதிபதி மாளிகை, மகியங்கன பகுதியில் இருக்கின்ற ஜனாதிபதி மாளிகை என்று எல்லா ஜனாதிபதி மாளிகைகளையும் இப்போது அபிவிருத்திக்கென்று, குறிப்பாக நாட்டிற்கு வருவாயை கொண்டு வருகின்ற அடிப்படையிலே பயன்படுத்துவதற்கான வேலைப்பாடுகள் இடம்பெற்று வந்தது. அதன் இன்னும் ஒரு பகுதியாகத்தான் முன்னாள் ஜனாதிபதி கோட்டா தங்கியிருந்த வீடு, ரணில், மைத்திரி போன்ற எல்லோரும் தங்கியிருந்த வீடுகளையும் இப்போது குறிப்பாக பணத்தை கொண்டு வருவதற்கு அல்லது சும்மா அந்த வீடுகள் இருக்கின்றது, அந்த வீட்டுக்கெல்லாம் ஜனாதிபதி செயலகத்தினூடாகத்தான் பணம் சென்று கொண்டிருக்கின்றது. எனவே நட்டம் தான் ஏற்படுகின்றது இந்த அரசாங்கத்திற்கு. எனவே அதனூடாக வருவாயை கொண்டு வருவதற்கான வேலைகள் இடம்பெற்றிருப்பதாகவும் அது தொடர்பாக இப்போது கேள்வி கோரப்பட்டு வருவதாகவும் அல்லது இது தொடர்பான முதலீட்டாளர்களோடு பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாகவும் அந்த முதலீட்டாளர்களினுடைய பரிந்துரைகள் அல்லது அவர்கள் எந்த பரிந்துரைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதோ அதற்கான அனுமதி வழங்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக உணவகங்களை உருவாக்குவதற்கு வழங்கப்படலாம் அல்லது சுற்றுலா சார்ந்த விடுதிகளை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்படலாம். இன்னும் பல வணிக நிலையங்களை உருவாக்குவதற்கு அந்த வீடுகள் பயன்படுத்தப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இப்போது கோட்டா, ரணில், மைத்திரி அவர்கள் வாழ்ந்த மாட மாளிகைகள் எல்லாம் இப்போது சுற்றுலாத்துறைக்கோ அல்லது அபிவிருத்தி பணிகளுக்கோ வழங்கப்பட போகின்றது என்பது ஒரு மிக முக்கியமான செய்தியாக வெளியாகி இருக்கின்றது. இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்த்தால், பிரகீத் எக்னலிகொட, இந்த ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகொட 2010 கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட வழக்கு சார்ந்து மிக முக்கியமான சாட்சியம் அல்லது 4வது சாட்சியமாக இருக்கின்ற முன்னாள் விடுதலை புலி உறுப்பினராக இருக்கின்ற முரளி என்று சொல்லப்படுகின்ற சுரேஷ்குமார் வழங்கிய வாக்குமூலம் ஒரு மிக பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. குறிப்பாக இந்த வாக்குமூலம் நேற்றைய தினம் கொடுக்கப்பட்டிருப்பதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் இடம்பெற்ற நீதிமன்ற அமர்வின் போதுதான் பல இராணுவ அதிகாரிகளை அவர் அடையாளம் காட்டியிருக்கின்றாராம். முரளி என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர். காரணம், இவர் கைது செய்யப்பட்டு இந்த பொலனறுவை பகுதியில் இருக்கின்ற கிரித்தலை இராணுவ முகாமிலே அடைத்து வைக்கப்பட்டிருந்தார். இந்த கிரித்தலை இராணுவ முகாமிலே இவர் அடைத்து வைக்கப்பட்டிருந்த போது பலருடைய தொலைபேசி இலக்கங்களை கொடுத்து, அவரோடு தொடர்பட்டிருந்த பலருடைய தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்தும்படி பல இராணுவ அதிகாரிகள் அழுத்தங்களை கொடுத்திருந்தார்களாம். அப்படி அழைப்பினை ஏற்படுத்தியவர்களில் ஒருவர் தான் இந்த எக்னலிகொட என்று சொல்லப்படுகின்றது. அப்படி எக்னலிகொடவை என்னென்று அவருக்கு தெரியும் என்று கேட்டால், இந்த சுரேஷ்குமார் முரளிக்கு எப்படி தெரியும் என்று கேட்டால், 2001ஆம் ஆண்டு மடு தேவாலயத்தில் அவர் இருக்கின்ற போது செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த போது இன்னும் ஒரு ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரும் அங்கு வந்திருந்தார்களாம் மடு தேவாலயத்திற்கு. அப்படி வந்திருந்த போது அவர்களோடு எக்னலிகொடவும் வந்திருந்தார் என்றும் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் தான் தன்னை அறிமுகப்படுத்தினார், அதாவது எக்னலிகொடவை தனக்கு அறிமுகப்படுத்தினார் என்பதை அவர் சொன்னதாக சில தென்னிலங்கை ஊடகங்கள் இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருந்தது. 2 வாரங்களுக்கு முன்னர் இந்த செய்தியை பார்க்க
கிடைத்திருந்தது. இதே போன்ற ஒரு தொகுப்பிலே நானும் குறிப்பிட்டிருக்கின்றேன். அதன் பின்னர் அன்று தொடங்கிய நட்பு, எக்னலிகொடவோடு தொடங்கிய நட்பு சுனாமி ஆழிப்பேரலை வரையிலே 2004 வரையிலே தொடர்ந்தது என்ற விடயத்தை அவர் வாக்குமூலமாக வழங்கியிருந்தார். நீதிமன்றத்திலும் சிஐடியிலும் வாக்குமூலமாக வழங்கியிருந்தாராம் இந்த முரளி என்று சொல்லப்படுகிற நபர். அதே நபர் பின்னர் 2009 யுத்தம் நிறைவடைந்த பின்னர் இராணுவத்தினரால் கைது செய்யப்படுகின்றார், இராணுவத்திலே சரணடைகின்றார். பின்னர் அவர் திருகோணமலை கடற்படை முகாமிலே வைக்கப்பட்டு அதன் பின்னர் இந்த கிரித்தலை இராணுவ முகாமுக்கு கொண்டு வருகின்றார். அதனை இராணுவ முகாம் என்று சொல்வதை விட வதை முகாமுக்கு கொண்டு வருகின்றார். இந்த வதை முகாமிலே தான் அவர் அடைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் அந்த இடத்திலே தான் பலருக்கு தொலைபேசி அழைப்பினை ஏற்படுத்தும்படி சொன்னார்களாம். அப்படி பலருக்கு தான் தொலைபேசியை அழைப்பினை ஏற்படுத்தியிருந்தேன் என்ற அடிப்படையிலும் அதிலே எக்னலிகொட தொடர்பானவும் பல விடயங்கள் வந்திருந்ததாம். இதன்போது தனக்கு அழுத்தங்களை கொடுத்த இராணுவ அதிகாரிகள் 3 பேரை அடையாளம் காட்டியிருக்கின்றாராம். நேற்றைய தின நீதிமன்ற அமர்வின் போது 3 பேரை அடையாளம் காட்டியிருக்கின்றாராம். சுரேஷ்குமார் என்று சொல்லப்படுகின்ற முரளி. எனவே 3 இராணுவ அதிகாரிகள், அந்த இராணுவ அதிகாரிகள் கிரித்தலை இராணுவ முகாமில் இருந்தார்கள் என்றும் இவர்கள்தான் அங்கே இருந்தார்கள் என்பதையும் அவர் ஆதாரத்தோடு அடையாளம் காட்டியிருக்கின்றாராம். இப்போது இந்த வழக்கு இப்போது தீவிரம் பெற்று வருகின்றது. இந்த பிரகீத் எக்னலிகொட கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட வழக்கானது தீவிரம் பெற்று வருகின்றது என்பதுதான் மிக முக்கியமான விடயம். குறிப்பாக இந்த சுதா கிரியேஷன் என்று சொல்லப்படுகின்ற தென்னிலங்கையைச் சேர்ந்த ஒரு ஊடகவியலாளர், யூடியூப் ஊடகவியலாளர் ஒருவருக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய, அதுவும் தன்னுடைய உயிர் அச்சுறுத்தல் காரணமாக வெளிநாட்டிலே மறைந்திருக்கின்ற ஒரு முன்னாள் கடற்படை சிப்பாய் ஒருவர் திடீரென தொடர்புக்கு வந்து அவரோடு ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்தார்கள். இதன் போது அவர் சொல்லியிருந்த விடயம், அவருடைய பெயர் பிரியசாந்த என்று சொல்லப்படுகிற இராணுவ வீரராம். அவர் சொல்லியிருந்த விடயம், இந்த மட்டக்களப்பு பகுதிக்கு ஊடகவியலாளர் ஒருவர் கொண்டு வரப்பட்டார் என்றும் அவர் எருமைத்தீவு பகுதிக்கு அழைத்து சென்றோம், நானும் அந்த குழுவிலே இருந்தேன் என்பதையும் சொல்லியிருக்கின்றாராம் பிரியசாந்த. அங்கே அழைத்து செல்லப்பட்டு எருமைத்தீவிலே வைத்து 3 முறை சுடப்பட்டு அவர் படுகொலை செய்யப்பட்டு விட்டார். இது ஒரு செயலாளரினுடைய உத்தரவிலே தான் இடம்பெற்றது. செயலாளர் என்றால் அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச. அந்த உத்தரவிலே தான் இடம்பெற்றது என்றும் அவரை முன்னின்று சுட்டு கொலை செய்த அந்த இராணுவ அதிகாரியும் பிற்பட்ட காலங்களிலே மர்மமாக மரணமடைந்தார் என்ற அடிப்படையிலும் வாக்குமூலங்களை வழங்கியிருந்தார் இந்த பிரியசாந்த் என்று சொல்லப்படுகின்ற கடற்படை சிப்பாய். இது கொஞ்சம் பேசுபொருளாக இருந்த அந்த காலப்பகுதியில் கடந்த ஆண்டு இந்த வாக்குமூலம் வழங்கப்பட்டிருந்தது. மிக பெரும் பேசுபொருளாக இருந்த இவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற பல அழுத்தங்களும் கொடுக்கப்பட்டிருந்தது. எனவே எருமைத்தீவிலே அவர் சுட்டு புதைக்கப்பட்டு விட்டார் என்ற அடிப்படையில் அவருடைய வாக்குமூலம் அமைந்திருக்கின்ற போதுதான் இந்த சுரேஷ்குமார் முரளியினுடைய வாக்குமூலமும் இப்போது இந்த கிரித்தலை முகாமில் இருக்கின்ற 3 இராணுவ வீரர்களை அடையாளம் காட்டியிருக்கின்றாராம். எனவே இந்த வழக்கம் இப்போது தீவிரம் பெற ஆரம்பித்திருக்கின்றது. மேலும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கும்போது ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ. இந்த ஜான்சன் பெர்னாண்டோ என்றால் சர்ச்சைகளுக்கு பெயர் போனவர். சர்ச்சை என்றால் ஜான்சன் பெர்னாண்டோ, ஜான்சன் பெர்னாண்டோ என்றால் சர்ச்சை. அந்த அளவுக்கு ராஜபக்சக்கள் காலத்திலே ஆடாத ஆட்டம் இல்லை. இந்த மிளகாய் பொடி அடித்ததிலே இவரும் ஒரு மிக முக்கியமானவர். அதாவது பாராளுமன்றத்தை குழப்பி, நல்லாட்சி காலத்திலே பாராளுமன்றத்தை குழப்பி அதிலே மிளகாய் தூள் தூவியெல்லாம் பெரிய விளையாட்டுகள் இடம்பெற்றது. அதன்போது இவர் ஒரு மிக முக்கிய பங்காற்றியவர் என்று சொல்லப்படுகின்றது ஜான்சன் பெர்னாண்டோ. இவர் கதிரையை தூக்கி அடிக்கின்ற புகைப்படங்கள் எல்லாம் இப்போதும் இருக்கின்றது. எனவே அந்த ஜான்சன் பெர்னாண்டோ இப்போது மீண்டும் ஒரு வழக்கிலே சிக்கியிருக்கின்றார். அவருக்கு பல வழக்குகள் இருக்கின்றது. எத்தனை வழக்குகள் எண்ண முடியாத அளவுக்கு வழக்கு இருக்கின்றது. ஆனால் மீண்டும் ஒரு வழக்கிலே சிக்கியிருக்கின்றார். குறிப்பாக சதோசா நிறுவன ஊழியர்களை, அந்த சதோசா நிறுவனத்துக்கு வேலைக்கு எடுத்த ஊழியர்களை அந்த வேலைக்கு அமர்த்தாமல், அப்போது ஒரு வர்த்தக அமைச்சராக இருந்தாராம், அவர்களை அந்த வேலைக்கு அமர்த்தாமல், சதோசாவிலே வேலைக்கு அமர்த்தாமல் தன்னுடைய சொந்த வேலை பார்ப்பதற்காக எடுத்திருக்கின்றாராம். அப்படி அவர்களுக்கு வந்த சம்பளம் அத்தனையுமே அரச பணத்திலே தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஜான்சன் பெர்னாண்டோனுடைய சொந்த வேலைகளை தான் அவர்கள் பார்த்திருக்கின்றார்களே ஒழிய அரசுக்கு எந்த வேலையும் அவர்கள் பார்க்கவில்லை, அல்லது சதோசா கூட்டுத்தாபனத்துக்கு எந்த வேலையும் அவர்கள் பார்க்கவில்லையாம். மாறாக அரசிடமிருந்து பணம் சம்பளமாக சென்றிருக்கின்றது, மேலதிக கொடுப்பனவுகள் சென்றிருக்கின்றது. இதனால் 60 மில்லியன்கள் வரையிலே அரசாங்கத்திற்கு நட்டம், அல்லது 60 மில்லியன்கள் வரையிலே மோசடி செய்திருக்கின்றார் இந்த ஜான்சன் பெர்னாண்டோ என்ற விடயம் சார்ந்து வழக்கு தொடரப்பட்டு அது மேல் நீதிமன்றத்தினால் அந்த வழக்கு இல்லை, அதாவது வழக்கு விடுவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. பின்னர் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை நாடியிருந்தார்கள். மேல்முறையீட்டு நீதிமன்றம் கடந்த 4ஆம் திகதி உத்தரவு வழங்கிவிட்டது. அந்த வழக்கை, அதுவும் 5 கொண்ட நீதிபதிகள் குழாம் அந்த உத்தரவை வழங்கிவிட்டது. மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் சொன்ன விடயம், அந்த வழக்கை தொடர்ந்து நடத்தலாம், அதற்கான உத்தரவுகள் இப்போது வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே ஜான்சன் பெர்னாண்டோவுக்கு எதிராக இன்னும் ஒரு வழக்கு வந்திருக்கின்றதாம். இன்றைய தினம் ஒரு தென்னிலங்கை ஊடகம் ஒன்றை நான் பார்த்தபோது, புலனாய்வு ஊடகம் ஒன்றை பார்த்தபோது அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிற விடயம், இந்த ஜான்சன் பெர்னாண்டோவினுடைய வழக்கை போன்று
மஹிந்த ராஜபக்சவுக்கு ஒரு வழக்கு இருக்கின்றதாம், தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரு வழக்கு இருக்கின்றதாம். அப்படி ஜோன்சன் பெர்னாண்டோனுடைய வழக்கை மேல்முறையீடு செய்து அதனை மீண்டும் விசாரிக்க முடியும் என்றால் அதே போன்ற ஒரு வழக்கு மஹிந்தவுக்கும் இருக்கின்றதாம். அதே போன்ற இன்னும் ஒரு வழக்கு கோட்டாவுக்கும் இருக்கின்றது. பெசில் ராஜபக்சவுக்கு 5 வழக்குகள் இருக்கின்றதாம். இந்த நாமல் மற்றும் ஜோசிதவுக்கு தலா 3 வழக்குகள் இருக்கின்றதாம். எனவே இந்த வழக்குகள்லாம் மீண்டும் தூசி தட்டப்பட போகின்றது. எனவே இப்போது மேல்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை போன்று இவர்களுக்கும் மீண்டும் மேல்முறையீடு செய்வதனூடாக இவர்களுடைய வழக்கையும் மீண்டும் விசாரிப்பதற்கான வேலைப்பாடுகள் இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இப்போது அந்த விடயத்தையும் இப்போது துரிதப்படுத்தி இருக்கின்றார்களாம், அல்லது அடுத்தடுத்த கட்டங்களில் இந்த விடயங்கள், அதாவது இந்த வழக்குகளும் மேல்முறையீடு செய்யப்பட்டு உத்தரவுக்கிணங்க விசாரிக்கப்படலாம் என்ற செய்தியை அந்த ஊடகத்திலே குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது இந்த சிறை கலவரங்கள், குறிப்பாக சிறைச்சாலைகளில் இடம்பெறுகின்ற மோதல் சம்பவங்கள் இலங்கையிலே துரிதமடைந்திருந்தது. கடந்த 6ஆம் திகதி 7ஆம் திகதி இந்த 2 நாட்களிலே மாத்திரம் 3 கலவரங்கள், 3 சிறை மோதல்கள் இடம்பெற்றிருந்தது. இதிலே 3 பேர் உயிரிழந்திருந்தார்கள், 50க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருந்தார்கள். அதில் உயிரிழந்தவர் ஒருவர் பாதாள உலக குழு செயற்பாட்டாளர் அல்லது கூலிக்கு கொலை செய்கின்றவர் ஒருவரும் உயிரிழந்திருந்தார். அஸ்மான் என்று சொல்லப்படுகின்ற நபர், முகமது அஸ்மான் என்று சொல்லப்படுகின்ற நபரும் உயிரிழந்திருந்தார். அவர் போதைப்பொருள் கடத்தல் வியாபாரம், பாதாள உலக குழு செயற்பாடுகளோடு தொடர்புடையவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த மறைமுக கரமாக செயற்பட்டவர்களை நெருங்கிவிட்டோம் என்பது இப்போது அரசாங்கத்தினுடைய தகவல். அதிலும் இந்த சிறை கலவரங்களிலே முன்னின்று செயற்பட்ட குழுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டதாம். அவர்களை எல்லாம் வேறு சிறைச்சாலைக்கு மாற்றப் போகின்றார்களாம். துரித நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றதாம். மறைகரம் அல்லது மறைமுக கரமும் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. மிக விரைவிலே அந்த மறைமுக கரங்கள் களை புடுங்கப்படும் என்பதும் இப்போது அரச தரப்பிலிருந்து வருகின்ற செய்தியாக இருக்கின்ற போதுதான் ஜனாதிபதி இந்த அதிகாரிகளோடு இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் இனி சிறைச்சாலைகளுக்கு இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களை மீண்டும் சிறைச்சாலைகளுக்கு பாதுகாப்புக்கு கொண்டு வரப் போகின்றோம் என்ற ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 1000 இராணுவ வீரர்களை இந்த இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றிருந்த இராணுவ மிக முக்கியமான அதிகாரிகள், விசேட பயிற்சிகளை பெற்ற இராணுவ வீரர்களை மீண்டும் இந்த சிறை காவல் பொறுப்புகளுக்கு உள்வாங்கி சிறைச்சாலைகளிலே அவர்களை இப்போது பணிக்கு நியமிப்பதற்கான வேலைகளும் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சிறைச்சாலை காவல் என்ற விடயத்தை ஒரு கட்டமைப்பாக்குவதற்கான வேலைகளும் இடம்பெற்று வருகின்றதாம். இதிலே நிர்வாகம், பாதுகாப்பு, படைப்பிரிவு, புலனாய்வு என்ற அடிப்படையிலே அதனை விரிவுபடுத்துவதற்கும் தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றதாம். காரணம், சிறைச்சாலை கலவரங்கள் திட்டமிட்ட அடிப்படையிலே இடம்பெறுகின்றது என்பதுதான் மிக முக்கியமான விடயம். அதுவும் சொல்லி வைத்தாற்போல் சிறைச்சாலை சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றது. இதன் ஒரு அங்கம் பின்புலம் இருக்கின்றது என்பது தெளிவாக தெரிகின்றது. அந்த மறைமுக கரத்தையும் நெருங்கிவிட்டோம் என்ற அடிப்படையிலே தான் இப்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் தெரிவித்திருந்தார். இந்த விடயங்களும் தீவிரம் பெற ஆரம்பித்திருக்கின்றது. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.